ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை பிளான்ட் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆனோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தூதுவளை பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை செடிங்க. இது பார்த்திங்கன்னா நிறையா சளிக்கு, உங்களுக்கு ஃபீவருக்கு, கோல்டுக்கு, காஃபுக்குன்ட்டு எல்லாத்துக்கும் பயன்படுத்துறது. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கீரையை சாப்பிட்லாம். இதை பார்த்திங்கன்னா சிம்பிளாக எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த கீரையை முள்ளை நீக்கிட்டு கொஞ்சம் நெய் விட்டு நம்ம வறுத்து அதை சாப்பிடும் போது உங்களுக்கு சளி நல்லா கசிஞ்சு வரும். உங்களுக்கு நிறைய பேருக்கு கபம்னு சொல்லுவாங்க, உள்ளே நல்லா கட்டிக்கிட்டு இருக்கும், நெஞ்சில் மாரில் சளி கட்டிகிட்டு இருக்கும்பாங்க. ஸோ அந்த மாதிரி சளிக்கெல்லாம் இதை ஈஸியாகவே கரைச்சி எடுத்துகிட்டு வரும். அந்த ஒரு பவர் இந்த தூதுவளை பிளான்ட்டுக்கு இருக்குது. அண்டு இது நீங்கள் எல்லார் வீட்லையுமே இதை இந்த தூதுவளை பிளான்ட்டு, இதுக்கப்புறம் இந்த துளசி பிளான்ட்டு, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி எல்லாமே இருக்கணும். இது எப்படி வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 2 வகையில் வளர்க்கலாங்க. நீங்கள் பிளான்ட்டை டேரெக்டாக வாங்கிட்டு வளர்க்கலாம். இல்லை நீங்கள் விதை எடுத்துகிட்டு விதை கிடச்சிருந்ததுன்னா விதை போட்டும் நீங்கள் அதை வளர்க்க முடியும். விதை போட்டு வளர்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பிளான்ட்டாக கிடச்சிச்சின்னா நீங்கள் டேரெக்டாகவே பிளான்ட்டவே வாங்கிடுங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோ பேக்கில் நான் வச்சுருக்கேன். இது நல்லாவே படர்ந்து வந்திருக்கு. அண்ட் இதுக்கு சப்போர்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு வலை மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். நல்லாவே பெருசாக போயிட்டுருக்கு. முள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதை பறிக்கும் போது பார்த்து பறிக்கணும். அண்ட் இதுக்காக தான் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி நம்ம எடுக்கிறது. எடுத்துகிட்டு இதோட இலைக்களை பார்த்திங்கன்னா அதுலேயும் முள் இருக்கும். அதையும் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம எடுத்து சமைக்கணும். அண்டு இது பார்த்திங்கன்னா துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா சூப் கூட செஞ்சு சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி இது சளிகளை ரொம்ப ஈஸியாக இலகி எடுத்துகிட்டு வரும். அண்ட் இப்போ இருக்கிற ஸ்டேஜஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டக்குன்னு மாத்திரை எடுத்து முழுகிட்டு இருக்கும். அண்ட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன மூலிகை செடியை நம்ம சாப்பிடும் போது குட்டி ப்ராப்ளம்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காகவே ஹீல் பண்ணுற கெப்பாசிட்டி அதிகமாகும். ஸோ இது உங்கள் வீட்டில் வளர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பிளான்ட் வளர்க்குறது இல்லை ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம கேரட் வளர்க்குறது, வெண்டைக்காய் வளர்க்குறது எல்லா விதமான வீடியோவும் போட்டிருக்கோம். நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கான லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். until then, bye from your owner Sakthivel. Have a happy gardening day.